ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 25/3/2025 பங்குனி மாதம் 11ஆம் நாள், குரோதி வருடம், அற்புதமான செவ்வாய்க்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் அம்பாளையும் இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் திருவோண நட்சத்திரம், ஏகாதசி தேர்ந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும், அவருடைய மாமனான பெருமாளையும் வணங்க வேண்டும். மாமனையும் மருமகனையும் ஒரு சேர வணங்க வேண்டிய அற்புதமான நாள். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாளிலே விரதம் இருந்து பெருமாளை வழிபடலாம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:10 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 முதல் காலை 9:15 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:57 பிறகு திருவோண நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:22 பின்பு தேய்பிறை ஏகாதசி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:57 பிறகு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உத்தியோக வகையிலே மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானையும் பெருமாளையும் வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். ஆகவே இந்த சொந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் இன்றைய நாளிலே உற்சாகமாக உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். நிறைய லாபம் வருகின்றன. அதேபோல் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதன் மூலம் வெற்றிகள் தேடி வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. அதேபோல் அடமானம் வைத்த தங்க நகைகளை எல்லாம் மீட்டு விடுவீர்கள். இன்றைய நாளிலே கடன் அடையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு அதற்கான காலம் கனிந்து வருகின்றது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. சுபகாரியங்கள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆக இன்றைய நாள் என்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். திருப்பதி பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். என்றாலும் நீங்கள் மௌனத்தை கடைபிடித்தால் இன்றைய நாளிலே வென்றுவிடலாம். கடன் யாருக்கும் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். ராமநாமத்தையும் இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை ஆதலால் முருகனுடைய பெயரையும் உச்சரித்து கொண்டே இருங்கள். கந்த சஷ்டி கவசம் கேளுங்கள்.
விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். ஆகவே கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே இன்றைய நாளிலே ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவர்களோடு பேசும்போது அளந்து பேசுங்கள். வார்த்தைகளிலே கவனம் தேவை. ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை தவிர்த்து குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் பெருமாளையும் வணங்கி நலம் காண வேண்டிய நாள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆக கடக ராசியினருக்கு இன்றைய நாள் கற்கண்டான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்படலாம். அலுவலகத்திலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும் நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வீடு வண்டி வகையிலே செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முருகனுடைய திருப்பெயரை சொல்லுங்கள். பெருமாளுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திடீர் பணவரவு உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றன. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் என்பது உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். கடன்கள் அடையும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் என்பது உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள்,
பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி உண்டாகின்ற நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். ஆக இன்றைய நாள் அற்புதமான நாள். மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் உயரும், திருப்திகரமாக இருக்கும். பல வகைகளிலே உங்களுக்கு பணம் வரும். வராமல் போன பணம் எல்லாம் வருகின்ற காலகட்டம். ஆகவே பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடன்கள் அடையும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய செல்போன் வாங்குவீர்கள். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்கி சுப செலவு செய்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே உற்சாகமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்றன. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். இதுவரை காரியத்தில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அவை விலகி ஒரு நல்ல வழி பிறக்கும். எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் என்பது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். மேலும் நற்பலன் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்தால் அது பெரும் வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முயற்சிகளை, புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும்.
கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் என்பது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 12 ராசியினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல்: நவராத்திரி, நவதானியங்கள், நவகிரகங்கள் என்று இந்த 9க்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. அதுபோல் சிறப்பான எண்கள் நிறைய இருக்கின்றது. நியூமராலஜியிலே சொல்வார்கள், எண்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றது என்று ஒரு கருத்து நியூமராலஜியிலே உண்டு. 1 முதல் 10 வரை உள்ள எண்களை வைத்து அதிலே பிறந்தவர்களுக்காக பலன்களை எல்லாம் கணித்து சொல்வார்கள் நியூமராலஜி படித்தவர்கள். ஆக இந்த எண்களுக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அதன் மூலம் அந்த எண்ணிலே பிறந்தவர்களுக்கு அந்த குணாதிசயங்கள் இருக்கும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இன்றைக்கு நாம் அப்படித்தான் ஒரு அருமையான விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய சனாதன தர்மமானது சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஆழ்ந்த கருத்துக்களும் ஆழ்ந்த சிந்தனைகளும் பரவி இருக்கின்றது. அவற்றையெல்லாம் விரிவாக பார்த்தோமானால் நம்முடைய இந்து தர்மமானது நம்மை எப்படி ஆள்கின்றது, ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்மை எப்படி சரியான பாதையிலே நடக்க வைக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். காரணம், இதையெல்லாம் படைத்து வைத்த முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. இதனை நாம் ஆழ்ந்து மனதிலே பதிய வைத்து கொண்டால் நாம் கேட்கின்ற கருத்துக்கள் அவையெல்லாம் எத்துணை தூரம் உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அவை நமக்கு ஒரு நல்ல சாதகமான ஒன்றாக இருக்கும். சரி, நவதானியங்கள் 9 என தீர்மானித்த நம்முடைய முன்னோர் திசைகளை 8ஆக பிரித்து வைத்தார்கள். கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு, வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு. இந்த 8 திக்குகளுக்கும் 8 தேவதைகளை வைத்தார்கள் காப்பதற்காக. இந்த 8 திக்குகளை காப்பதற்காக 8 தேவதைகள் இருக்கின்றார்கள். திசையை 8ஆக பிரித்த நம்முடைய முன்னோர் இசையை 7ஆக கொடுத்தார்கள். சரிகம பதனிசா, இது 7 சுரஸ்தானங்கள், சப்தஸ்வரங்கள். இசையை 7ஆக கொடுத்தவன் சுவையை 6ஆக பிரித்து வைத்தார். அதாவது இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு என 6 வகையான சுவைகளை பிரித்து வைத்தான். என்ன ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த 6 சுவைகளுக்குள் ஒன்றுதான் அதிலே இருக்கும். இப்படி சுவையை 6ஆக பிரித்த நம்முடைய முன்னோர் நிலத்தை 5ஆக பிரித்தார்கள். அவை குறிஞ்சி என்பது மலைப்பகுதி, முல்லை என்பது வனப்பகுதி, நெய்தல் என்பது கடல் பகுதி, மருதம் என்பது நீர் மற்றும் நிலம் உள்ள பகுதி, பாலை என்பது வறண்ட பகுதி. பாலைவனம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அங்கு எதுவுமே பூக்காது, காய்க்காது, வளராது, அது பாலைவனம். இப்படி நிலத்தை 5ஆக பிரித்த நம்முடைய முன்னோர் காற்றை 4ஆக பிரித்தார்கள். அவை என்னென்ன என்றால் தென்றல் காற்று, வாடை காற்று, கோடை காற்று, கொண்டல் காற்று. கிழக்கிலே இருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று என்று அழைக்கப்படுகின்றது. தெற்கிலே இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகின்றது. மேற்கிலே இருந்து வீசும் காற்றானது கோடை காற்று என்று அழைக்கப்படுகின்றது. அதேபோல் வடக்கிலே இருந்து வீசும் காற்று வாடை காற்று என்று அழைக்கப்படுகின்றது. தமிழ் எத்துணை அற்புதமான மொழி பாருங்கள். அந்த வார்த்தையிலேயே அதனுடைய பொருள் நமக்கு கிடைத்து விடுகின்றது. இப்படி காற்றை 4ஆக பிரித்த தமிழன் நம்முடைய முன்னோர் மொழியை 3ஆக பிரித்தனர். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்.
இம்மூன்றும் தமிழுக்கு நிலையான கூறுகள் என்பதை முத்தமிழ் என்ற கருத்து கோட்பாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது. நம்முடைய புராண காலத்திலேயே பார்த்தீர்கள் என்றால் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்றே கூறுகின்றார்கள். தமிழிலே ஆய்ந்து நல்லறிவு பெற்றவன் முருகப்பெருமான். அதனால்தான் முருகப்பெருமானை வணங்குகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு இசையறிவும் தமிழறிவும் இருக்கும். நம்முடைய சமகாலத்திலே வாழ்ந்து சென்றவர்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், பாடகர் அமரர் டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்கள், அதேபோல் தன்னுடைய கந்தர்வ குரலாலே பாடிய டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லோரும் நல்ல அற்புதமான முருக பக்தர்கள், சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். புராண காலத்திலே எடுத்துக்கொண்டால் நக்கீர பெருந்தகை, நக்கீரர் முருகப்பெருமானிடத்திலேயும் சிவபெருமானிடத்திலேயும் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அதேபோல் அவ்வை பிராட்டியார், அருணகிரிநாதர், வள்ளல் பெருமான், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானை பாட்டாலே ஆதரித்தவர்கள். இவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானை பாட்டாலே ஆராதித்தவர்கள். தமிழுக்கு சங்கம் அமைத்து தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்பெருமான் ஈசன். மதுரையிலே முதல் தமிழ்ச்சங்கத்தை சிவபெருமான் தான் ஏற்படுத்தினார். பாண்டிய மன்னன் சபையிலே சிவபெருமான் தமிழுக்கென்று தனிச்சபையை ஏற்படுத்தினார். சிவபெருமானுக்கு தமிழும் சமஸ்கிருதமும் அவருடைய உடுக்கையிலே இருந்து பிறந்தவை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே சிவபெருமான் தமிழ் கடவுள், சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலே இருந்து வந்த முருகப்பெருமான் அவரும் தமிழ் கடவுளாகின்றார். இப்படி மூன்று தமிழுக்கும் இறைவன் கொடுத்த முக்கியத்துவமானது முத்தமிழ் கோட்பாடு என்று வெளிப்படுத்தி நிற்கின்றது. இப்படி மொழியை மூன்றாக பிரித்த நம்முடைய முன்னோர் வாழ்க்கையை இரண்டாக வகுத்தார்கள். அவை என்ன? அகம் புறம். அது என்ன அகம் புறம் என்றால், கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை என்பது அக வாழ்க்கை என்று பெயர். வெளியிலே இருக்கும் வியாபாரம் மற்றும் சுய ஒழுக்கம் எல்லாம் புற வாழ்க்கை என்று பெயர். இப்படி வாழ்க்கையை இரண்டாக வகுத்த தமிழன் நம்முடைய முன்னோர்கள் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்தார்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார். அழகாக ஈரடியிலே சொன்னார். ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக வைத்தார். என்ன சொல்கின்றார்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமாக இருப்பது என்பது உயிரை காட்டிலும் மேலானது என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றார். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நாம் சரியான ஒரு வாழ்வு வாழ்வதற்காக மிக அற்புதமாக எல்லாவற்றையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய வேலை என்ன? முன்னோர்களுடைய சொல்படி நடந்து விடுவது. முன்னோர்களுடைய சொற்படி நாம் நடந்துவிட்டால் நாம் சரியான பாதையிலே நடப்போம். நமக்கு பின்பே வருகின்ற நம்முடைய சந்ததியினர் அதனை பின்பற்றி வருவார்கள். அப்போது ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயம் உருவாகும். இப்போது நாம் கேள்விப்படுகின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஒழுக்க குறைபாட்டால் ஏற்படுகின்ற ஒரு நிலை. இந்த நிலையானது சமூகத்திலே மாறிவிட்டதென்றால் காவல் நிலையங்களுக்கு வேலை இருக்காது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் நம்முடைய சந்ததியினருக்கு வகுத்து கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடி நாம் நடக்க வேண்டும். அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை நம்முடைய சந்ததியினருக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்து விட்டால் இரு பாலினருக்கும், பெண் குழந்தைகளுக்கும் சரி ஆண் குழந்தைகளுக்கும் சரி, பெண்ணிடம் எப்படி பழக வேண்டும் என்று ஆணுக்கு சரியாக வலியுறுத்தி சொல்லிக் கொடுத்து விட்டார் சமூகத்திலே இப்போது நடக்கின்ற பல துயரங்கள் நடக்காது. ஆகவே எதிர்கால சமுதாயத்தை சிறப்பாக உருவாக்குவதற்கு முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வழியின்படி நாம் நடப்போம். அந்த வழி நம்முடைய சமுதாயம்
நம்முடைய பின்பற்றி நம்முடைய வாரிசுகளும் நடக்கும். அப்போது இந்த சமுதாயமானது ஒரு சமதர்ம சமுதாயமாக, குற்றங்கள் இல்லாத சமுதாயமாக உருவாகும், ஒழுக்கமான சமுதாயமாக உருவாகும் என்பதிலே ஐயமில்லை. அந்த வழி நடப்போம். ஐயன் வள்ளுவன் வழி நடப்போம். நன்றி, வணக்கம்.